இன்னைக்கு செமையான மழை. அடுத்த 1 வீக்குக்கு கண்டினியூஸாக ரெயின் இருக்குன்னு வெதர் பாட்காஸ்டிங்கில் போட்டிருக்கு. இங்கிலாந்து வந்ததுக்கப்புறம் நமக்கு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா 3-7க்கு மழை வரும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தா கரெக்டாக 3-7க்கு மழை வரும். ஸோ 6:30 வரைக்கும் சன்னியாக இருக்கும், 6:45 க்ளவுடியாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக அதில் போட்டிருக்க அக்யூரேட்டான டைமுக்கு அதில் என்ன இருக்கோ அது மாதிரி வரும். எப்படி வந்து இவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குது? ஸோ இதுக்கு முக்கியமான ரீசன் சேட்டலைட் அட்வான்ஸ்மெண்ட்னு சொல்கிறாங்க. பெரிய லேண்ட்ஸ்கேப்புக்கு வந்து அக்யூரேட்டாக பார்த்து சொல்கிறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் அந்த வகையில் இது வந்து ஒரு குட்டி நாடு. ஸோ யூரோப்புக்கும் யூகேக்கும் மட்டுமே ஹை டெஃபினிஷன் சேட்டலைட் வியூவிங் இருக்கிறதுனால ரொம்ப அக்யூரேட்டாக வந்து அனலைஸ் பண்ணுறாங்க. இது ஒரு ஃபேக்டர். ஸோ இந்த கண்ட்ரியில் நிறைய வெதர் ஸ்டேஷன்ஸு, சேட்டிலைட்ஸ், பலூன்ஸ் இதெல்லாம் வச்சுட்டு நிறைய டேட்டாஸ் வந்து கண்டினியூஸாக எடுத்துகிட்டே இருக்காங்க. அந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே சூப்பர் கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணுறாங்க. ஸோ சூப்பர் கம்ப்யூட்டர் பார்த்துட்டிங்கன்னா அனலைஸ் பண்ணிவிட்டு ரொம்ப அக்யூரேட்டான வேல்யூஸை வந்துட்டு நம்ம கொடுக்குது. ஸோ எக்ஸாக்டாக வந்து ஒரு 3-7 அப்படின்னா 3-7க்கு வருது. 6:30க்கு வந்து சன்செட் ஆகும்னா எக்ஸாக்டாக 6:30க்கு வந்து சன்செட் ஆகும். ஸோ இந்த அட்வான்ஸ்மெண்ட் அவங்களுக்கு பத்தலையா இப்போ வந்து க்ளவுட் பேஸ்டு சூப்பர் கம்ப்யூட்டரில் இன்டெகிரேட் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஸோ தட் வருங்காலங்களில் இன்னும் அட்வான்ஸாக இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் யூகேல வெதர் ஃபோர்காஸ்டிங் இவ்வளோ அக்யூரேட்டாக இருக்கிறதுக்கு ரீசன்.